சரிங்களா? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டுன்னு என்னுடைய சாட்சிக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா? என் பேர் செல்வராஜ். நான் தமிழ்நாட்டில் ஈரோடு பகுதி லக்காவரம் கிராமம். அங்கேருந்து நான் 2003 நவம்பர் மாதம் நான் துபாய்க்கு வந்தேன். நான் துபாய் வந்த பின்னாடி நான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் இந்து ஃபேமிலி தான். இங்கே இந்து கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை. அந்த ஓனர் சொன்னார், உனக்கு வேலை தெரியல, நான் ஊருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் ஒன்றும் பேசலை. அப்புறம் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி ஈவினிங் ஒரு மனசு புஷ் பண்ணி நீங்கள் கோயிலுக்கு போகாத, அடுத்த வாரத்தில் சர்ச்சைக்கு போட்டு சொல்லிச்சு. அப்படி சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லும்போது அப்படி நான் ஃபஸ்ட்டு வர எந்த கோயிலுக்கு போகலாம், ரெண்டாவது சர்ச்சை எங்கேயும் தெரியாது. அப்போ 2வது வாரமே நான் எங்கேயும் போகல. அப்போ 2வது வாரம் எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது, என்ன பண்ணல ஏது போகலான்ட்டு. அப்புறம் கடைசியில் நான் போய் சர்ச்சைக்கு எங்கே போகலான்ட்டு நான் ஆஃபீஸில் பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸர் கேட்டேன். நான் அவங்க சொன்னாங்க, சரி சர்ச்சைக்கு நான் கூப்பிட்டு போகிறாங்க. சரி அவங்க போனோன்னா அவங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டு போனாங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு எப்படி தெரியாது, சர்ச்சில் என்ன எப்படி பாடுறாங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட போயிருந்து அவங்களாம் பாடுற மாதிரி நாடகம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பாடி, அப்புறம் அவங்க அந்த வசனம் சொல்கிறாங்க, அந்த பைபிள் இருக்கிற வசனம் சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி இருந்தேன். அப்புறம் இடையில எல்லாம் அந்த பிரதர்ஸ் சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, இந்து சாஸ் சொல்லுவாங்க. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், எனக்கு வேலையில் வேலை கிடைச்சது, திருமணம் கிடைச்சது, குழந்தை கிடைச்சது, வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை, என்ன பண்ணுறது தெரியாமல் கேசப்பட்டான ஜோம் ஒன்று எல்லாம் அந்த பணம் கிடைச்சதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சாட்சி சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொருத்தர் சாட்சி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. அந்த அற்புதத்தை நான் கேட்டுட்டு இருந்தேன். அற்புதத்தை கேட்டு அப்புறம் அப்படி நானும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி இப்போ எப்படி ப்ரே பண்ண எனக்கு தெரியாது. அப்போ தெரியாதனால நான் கொஞ்சம் நாள் ஏசப்பட்டு கேட்பேன். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன், அதே மாதிரி பேசுவேன். எனக்கு ஏசப்பா எனக்கு தாங்க, இது தாங்கன்னு கேட்பேன். வேலை செய்கிற இடத்துலேருந்து வேலை தெரியல, எனக்கு வேலை செய்ய எனக்கு தெரியல, எனக்கு வேலைக்கு தாங்க அப்படின்னு வேலையை நல்லா கற்றுக் கொடுத்து கேட்கும்போது ஆண்டவர் வேலை கற்றுக் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அப்போ நான் எப்படி ஒய்ஃபுகள் எப்படி சொன்னால் ஃபோன் பண்ணுவேன், வாரம் ஃபோன் பண்ணும்போது ஒய்ஃப்கிட்ட சொன்ன மாதிரி ஒய்ஃப்கிட்ட சொல்லி இது மாதிரி நீங்களும் ஏசுநாத நான் கோயில் போட்டுருக்கேன், ஏசுநாத சாமி கோயில் போட்டுருக்கேன், நீங்கள் ஜாப் பண்ணுங்க. அவங்க எப்படி தெரியாதுன்னு அப்புறம் உடனே வீட்டில் இறங்கி நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஏசப்பட்ட கேளுங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரியலையா, கொஸ்டின் எதுவும் தெரியலையா, ஏசுட்டு கேளுங்க. அப்பாட்டை இப்படி பேசுகிறாங்க, அதே மாதிரி நீங்கள் ஏசப்பட்டு கேளுங்க, ஏச உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி அவங்க ஏசுட்டு கேட்டிருக்காங்க. கேட்கும்போது சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள முழுசாக நம்பிக்கிட்டாங்க ஏசுநாதரும் தெய்வம்ட்டு. அப்போ நான் இப்போ லீவு ஊருக்கு போகும்போது ஊருக்கு போயிட்டு எல்லாம் சேர்ந்து சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போய்ட்டு அன்னிலேருந்து இப்போ நாங்கள் எல்லோரும் நான் வச்சு எங்கள் துபாயில் ரசிக்க விட்டு நானும் எடுத்தேன். அதே மாதிரி நான் சர்ச்சுக்கு போய்ட்டு 2 வருஷம் தான் ரசிக்க விட்டு நானும் எடுத்தேன். அது ஊருக்கு போய்ட்டு மனைவி ஃபுல்லாக ரசிக்க விட்டு நானும் எடுத்துறாங்க. இப்போ நான் எல்லாம் குடும்பமாக இருக்கிறோம். குடும்பமாக இருந்து ஆண்டவர் மகிழ்வாங்க. நான் இப்போ நான் ஒரு டைம் நான் இங்கே துபாய்க்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நான் கத்தாரில் இருந்தேன். நான் கத்தாரில் இருக்கும்போது அந்த இயேசுக்கு தெரியாது எனக்கு. என் தம்பி தான் கூப்பிட்டு போனாங்க. சர்ச்சு கிடையாது, வீட்டில் பிரேயர் நடத்துவாங்க. அங்கே போய் நான் கலந்துக்கிட்ட பின்னாடி நான் அங்கே அப்படியே பாட்டெல்லாம் போடுவாங்க, பைபிள் படிங்க, எல்லாம் தெரியாது எனக்கு. போனால் புதுசாக போனாங்க ஒன்றும் தெரியாது. அப்படின்னா 2 மாதம் வந்து நான் இந்த இந்தியாவுக்கு வந்தாச்சு. திரும்பி இந்தியாவுக்கு வந்த பின்னாடி நான் கோயில்கிட்ட தான் போனேன். நான் கோயில்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். கோயில்கிட்ட போய் நான் கேட்பேன் மாதிரி. அப்போ ஒரு வருஷம் வேலையில் வந்தேன் ஊரில். வேலையில் டயத்தில் கேட்பேன். நான் எனக்கு வேலை வேணும் எல்லா என்னோடய தெய்வம்லாம் கும்பிட்டுட்டு கடைசியில் ஏசும் எனக்கு வேலை கிடைக்கணும், துபாயில் வேலை கிடைக்கணும், விசா ஃப்ரீயாக கிடைக்கணும், டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கணும் கேட்பேன். நான் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை நான் கேட்டேன். நான் கேட்டு இதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு நான் வெயிட் பண்ணேன். ஒரு வருஷம் கழிச்சு ஏசுநாதர் என்ன பண்ணார், எனக்கு விசா ஃப்ரீயாக கொடுத்தாரு. விசா ஃப்ரீயாக கொடுத்தா டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாரு துபாய் போகிறக்காண்டி. அப்படி தான் அது ஒரு பெரிய சாட்சி எனக்கு. எப்படின்னா எனக்கு யாருமே டிக்கெட் தர மாட்டாங்க. டிக்கெட் கிடைச்சது, ஒரு விசா கிடைச்சது, 2 வருஷம் விசிட்டம். அப்படி தான் துபாய்க்கு நான் நுழைஞ்சேன். நான் துபாய்க்கு வந்த முன்னாடி தான் அப்புறம் கடைசியில் என்ன பண்ணேன், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுலாம் எல்லாம் குழந்தைங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃபீஸ் கட்டல எந்திரிச்சு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம். இவங்க எந்திரிக்க மாட்டாங்க. காரணம் இவங்க ஆல்ரெடி ஃபீஸ் கட்டுற மாதிரி சொல்லி ஃபீஸ் கட்டிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்தார். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு நான் யார்ட்டையும் கட்டணம் வாங்க வீடு கட்ட உதவி செய்தார். 2 பெட்ரூமு எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளாட்டாக நல்லா காங்கிரீட் வீடு கட்ட உதவி செய்தார். அதேமாதிரி என்கிட்ட சைக்கிள் கிடையாது. சைக்கிளாக ஒரு 2 வீலர் வாங்க சொன்னார். 2 வீலர் வாங்க கிடைச்சது. அப்புறம் காரு கேட்டேன், காரு கெடுத்தார். இப்போ அதே படிப்படியாக இப்போ நான் ஒரு டிகிரி படிக்காதனால என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பிஇ படிக்க உதவி செய்தார். அடுத்து 2வது டிகிரி எம்இ படிக்க உதவி செய்தார். இது 3வது வகுப்பு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கலாம் பெரிய பொண்ணுக்கு. 2வது பொண்ணு பிஇ முடிச்சுட்டாங்களாம். அடுத்து எம்இ முடிக்க உதவி செய்தார். அதே மாதிரி பையன் பிஇ கம்ப்ளீட் பண்ணுறப்பலாம். இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆண்டவர் சொன்னால் நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் இப்போ ஏசுநாதர் உள்ள வந்த பின்னாடி நான் ஒரு வசனம் சொல்லுது. உபாகம் 28:12 சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வசனம் இருக்குது. அந்த வசனத்திற்கு பிறகு நான் மற்ற ஜாதிகள் கடன் கொடுத்தேன், ஆனால் யார்கிட்ட கடன் வாங்குறது வரைக்கும் ஆண்டவரே மகிமை.